இன்றைக்கும் மரணத்திற்கு பின்னான வாழ்க்கை என்கிற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 16வது அதிகாரம் 13-14 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து என்ன ஜனங்க யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்டாரு. அதற்கு அவங்க சிலர் உங்களை யோவான் ஸ்நானகனோ, சிலர் எலியானோ, சிலர் எரேமியானோ, இப்படி தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தரனோ சொல்லுகிறார்கள்னு சொன்னாங்க. அப்போது அவரு நான் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டார். அதற்கு சீமோன் பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னார். இயேசு மாம்சமோ ரத்தமோ இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்துல இருக்கிற என் பிதாதான் உனக்கு இதை வெளிப்படுத்தினாருன்னு சொன்னார். இந்த சம்பவம் நடந்து முடிந்த அடுத்த அதிகாரத்திலேயே இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படியாக ஒரு உயர்ந்த மலையின் மேல போய் அங்கே அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆகிறார். அங்கு இயேசு கிறிஸ்து மாம்ச உலகத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரத்துக்கு மாறுறத நம்ம பார்க்கலாம். அவர்கள் இயேசு கிறிஸ்துவ ஆவிக்குரிய சரீரத்திலும் அவரோடு எலியாவையும் மோசேவையும் பார்க்கிறாங்க. இதன் மூலமா அவர்களுக்கு 3 காரியங்களை இயேசு எடுத்து காட்டுறாரு. முதலாவது, இயேசு எலியாவோ மோசேவோ அல்லது வேறு ஏதோ தீர்க்கதரிசியோ அல்ல. இரண்டாவது, எலியா மோசே ஆகியோர் பரலோகத்துல உயிரோடு இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று மரித்தவர்களின் தேவனாக நம் தேவன் இல்ல. இவர்கள் எல்லாம் பரலோகத்துல உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மூன்றாவது, 2 வகைகள்ல நம்ம பரலோகம் போகலாம். ஒண்ணு, மோசேய போல மரித்து ஆவிக்குரிய உலகத்தை அடையலாம், அல்லது எலியாவை போல மரணத்திலிருந்து தப்பிச்சு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படலாம். இன்னைக்கு காலகட்டத்துல இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரகசிய வருகை. இதுல இருந்து இந்த உலகத்தோட நம்ம வாழ்க்கை முடியல. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு என்பது நிச்சயம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16-17 வசனங்கள்ல பவுல் சொல்றது போல மத்திய ஆகாயத்துல தேவன் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. பிறகு கர்த்தருக்காக காத்திருக்கும் உயிரோடு இருக்கிற நாமோ அவரோடு மத்திய ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்படுவோம். பரலோகம் நரகம் என்பது உண்மை, அது கட்டுக்கதை அல்ல. சரீரத்துக்கு தான் அழிவு இருக்கே தவிர நம்ம ஆத்துமாவுக்கு அழிவு இல்ல. அது நித்தியமா பரலோகத்துல தேவனோடு வாழ போகிறதா அல்லது நித்தியமா நரகத்துல எரிய போகிறதாங்கிறத இந்த உலகத்துல நாம வாழ்ற வாழ்க்கை தான் முடிவு செய்ய போகுது. அந்த பரலோகத்திற்கு செல்றதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏனென்றா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று வேறு எந்த தெய்வமும் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். மத்திய ஆகாயத்துல அவரை சந்திக்க ஆயத்தமா? ஆமென்.